ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஜாலியான திருப்பதி விலாக் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து திருப்பதி போயிருந்தோம். ஸோ அதனோட ட்ராவல் விலாக் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்மணிஸ் வாங்க திருப்பதி போயிட்டு அங்கே இப்படிலாம் இருந்துச்சு தரிசனம் அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க கண்மணிஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ நான் வந்துட்டு வெளில கிளம்புறேன் அப்படின்னாலும் நம்ம சுவாமி அறையில் இருக்க சுவாமிக்கு சூப்பராக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பிளஸிங் வாங்கிட்டு தான் கிளம்புவோம். ஸோ வீட்டில் சுவாமி கும்பிட்டுட்டு வெண்ணங்குடி முனிப்பன்ட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த டைமுமே நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் திருப்பதிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ரீசன்ட் டேஸில் இப்போ வந்து பஸ்ஸில் திருப்பதிக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பண்ணணும், அப்புறம் அங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றதுனால பஸ்ஸு சூப்பராக செட் ஆனதுனால நம்ம பஸ்ஸில் வந்து மார்னிங்கே போய் ரிசர்வெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம கண்டக்டர்கிட்ட வந்து சூப்பராக செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். சூப்பராக வந்து நம்ம சீட்லலாம் உட்காந்தாச்சு, மேலே பேக்லாம் வச்சுட்டு. அப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மா நம்ம வீட்டிலேருந்து நம்ம பூச்செடியில் இருக்க ராமவானம் பூ இருக்குல்ல, அதை வந்து பிச்சு கொண்டு வந்திருந்தேன். அதுவும் சூப்பராக அம்மா கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் உட்காந்தாச்சு. உட்காந்து ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம்லேயே செம்ம சூப்பராக நம்மளை சேஃபாக கொண்டு வந்து திருப்பதியில் ரீச் பண்ணிட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அர்லி மார்னிங் திருப்பதி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலமே செம்ம சூப்பராக நம்ம கோவிந்த நாமம்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் சூப்பராக பார்த்துட்டு இங்கே ஏழுகுண்டலு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்கே தான் நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கே விட்டு இறங்கிட்டு நாம் இங்கேருந்து இந்த டைம் வந்து திருப்பதிக்கு மேல்மலைக்கு பஸ் ஏற போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 4:30 மணி ஆகும். இந்த டைமுக்கு திருப்பதி வந்து சூப்பராக இருந்தாச்சு. எப்போவுமே நாங்கள் திருப்பதி வந்தால் அலமேல் மங்கா பார்த்துட்டு தான் மேலே வெங்கியை பார்க்க போவோம். ஆனால் இந்த டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஏறியாச்சு திருப்பதி மலைக்கு. திருப்பதியை பார்க்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் அம்மா பாப்பு எல்லாருமே பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். கீழே ஏழுகுண்டலு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம மேல்மலைக்கு போகிறது ஒரு 40 to 45 மினிட்ஸ்லேயே நம்ம மேல்மலைக்கு போகலாம். அந்த போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4:30 மணி டைமில் தானே போயிருந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஜில்லுன்னு காற்று, செம்ம சூப்பரான கிளைமேட்டில் திருப்பதி மலை செம்மையாக இருந்துச்சு. அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இப்போது மேல்மலைக்கு வந்தாச்சு. இங்கேருந்து சூப்பராக குளித்து ரெடி ஆகிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பார்க்க போகணும். பாருங்கள், நம்ம வந்து இங்கே கோபுரம் வந்து உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன். ஏர்லி மார்னிங் திருப்பதி மலை கோபுரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு நாங்கள் போனோன்னா போய் அப்படியே கோபுரத்தை பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு எந்த ஒரு டென்ஷன் ஃப்ரீயும் இல்லாமல் அந்த கோபுரத்தை பார்த்தாவே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் வந்து எப்போவுமே எனக்கு கிடைக்கும். ஸோ அங்கே போய் நான் சூப்பராக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ளேலாம் பண்ணிவிட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். திருப்பதி கோபுரம் வந்தாச்சு. செம்ம சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு சூப்பராக கிடச்சிச்சு. சூப்பரான ஒரு வைப். இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுட்டு சுவாமி தரிசனத்துக்கு கிளம்புறோம். எங்கள் டேடிப்பா, அப்புறம் பாப்பு பாய், அப்புறம் எங்கள் மம்மி பாய் எல்லாருமே சேர்ந்து மூவாக சாப்பிட்டு திருப்பதி சுவாமி பார்க்க தரிசனத்துக்கு சர்வ தரிசனத்துக்கு போய் நிற்கணும். சாப்பிட்டுட்டு போய்க்கலாம், சாப்பிட்லாம். நான் வந்து என்னென்ன சாப்பிட எடுத்து இப்போ நம்ம சூப்பராக சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய கடைகளாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் நீங்கள் திருப்பதி போயிருந்தீங்க அப்படின்னா. ஸோ நம்ம செப்பல் எடுத்துகிட்டு வந்ததையும் சூப்பராக அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்து போயிடலாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு 7:30 மணிலாம் இருந்துச்சா. ஸோ அந்த டைமில் சூப்பராக டீயும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். வந்து சுவாமி பார்க்க கிளம்பிகிட்ருக்கோம். சர்வ தரிசனம் லைன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை பார்த்து நம்ம போய் நிற்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜ்லாம் இருக்குது, அதை போய் போட்டுட்டு அப்புறமா நம்ம சாமி பார்க்க போகலாம். டாடி மம்மி எல்லாரும் சேர்ந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கூட்டம் இல்லை. எப்போவுமே இருக்க மாதிரி திருப்பதி மலையில் எப்போவுமே இருக்க மாதிரி ரஷ் தான் இருக்கே தவிர ஸ்பெஷல் டே எதுவும் இல்லை. நேற்று தான் அமாவாசை முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நிறைய க்ரௌட் அந்த இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆனாலும் சாமி பார்க்க சீக்கிரமாக விடுவாங்களான்னு தெரில, போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குரூப்பாக மீட்டிங்லாம் போட்டு என்னென்ன ஒர்க்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு
ஒர்க்கெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இங்கே டீம் ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம வந்து தர்ஷனுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், கூட்டம் இல்லை தானே, இதுவே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இந்த 300 ருபீஸ் நம்ம பே பண்ணி வருவோம்ல டோக்கன், அதுவும் இன்னும் காலியாக இருந்துச்சு. ஆடி மாதம் அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாள் அப்படின்றதுனால ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஃப்ரீயாக போகிறதுக்கு. இருக்கோங்க பேசிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே நடந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி பார்த்து செமையாக இருக்குது. கீழேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதா தெரியுது. வா. இப்போ வந்து நம்ம சூப்பராக நடந்து லட்டு டோக்கன் வந்து தர இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்டு டோக்கன் கொடுக்குற இடத்துலையே க்ரௌடு வந்து அதிகமாக இல்லை. செம்ம சூப்பர், ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் இல்லாமல் பார்க்குறது வந்து. ஸோ நம்ம சூப்பராக லட்டு டோக்கனையும் வாங்கிட்டு இப்போ வந்து அங்கேயே நம்மளுக்கு பக்கத்தில் வந்து இப்போ வந்து நம்ம லக்கேஜ் ஃபோனு எல்லாத்தையுமே கவுண்டரில் போட போகிறோம். போட்டுட்டு திருப்பதி பகவானை பார்க்க போகிறோம். போகலாமா? போயிட்டு வந்து உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறேன். பாய். சூப்பராக நம்ம சாமி பார்த்தாச்சு. பின்னாடி இருக்குல்ல, இதுதான் நம்ம டிடிவி சேனலில் பார்க்குற பாட்டு பாடுற இடம். அங்கே வந்து உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப வருஷம் அப்புறமா சாமியை வந்து இவ்வளோ சீக்கிரமாக தரிசனம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரம் அப்படின்னா ஜஸ்ட் 1 hour, ஒரே 1 நேரத்தில் சாமி பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. திருப்பதி பகவானை செம்ம சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கோபுர தரிசனம் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். கோபுரம் தெரியுதா? திருப்பதி கோபுரம். இப்போ நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து திருப்பதி வந்தோம் அப்படின்னாவே இந்த கோபுரத்தை பார்த்தாவே ஒரு விதமான ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி எனக்கு வரும். செம்ம சூப்பரான ஜாலியான ஒரு வைப் வந்துடும். அது ஏன்னு எனக்கே தெரில. நீங்கள் திருப்பதி வந்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் திருப்பதி எவ்வளோ பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? திருப்பதி கோபுரம் செம்ம வைப்பாக இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 3-4 months முன்னாடி தான் வந்தோம். ஆனாலும் திரும்ப புதுசாக பார்க்குற ஒரு ஃபீல். திருப்பதி செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம வராகி அம்மனை கும்பிட போகிறோம். எப்போவுமே வெங்கடாச்சலபதி பார்த்ததுக்கப்புறம் வராகி தாயும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பத்மாவதி அம்மையாக இருக்காங்கள கீழே அலமேல மங்கா, அவங்களையும் போய் பார்த்துட்டு தான் வரணும். உங்களுக்கு நான் குளத்தை காமிக்கிறேன் பாருங்க. குளம் வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஊரை சுத்தம் பண்ணி பூத்தனே விடுவாங்க. அதுக்கெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு படியெல்லாம் கழுவுறாங்க. அங்கே பாரு. இப்போ வந்து நம்ம திருப்பதியில் பிரம்மோற்சவம் விழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால சூப்பராக குளத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வராக சுவாமி டெம்பிளுக்கு போகிறோம். பாப்பு, அப்பா, நான் மட்டும்தான் வந்திருக்கோம். அம்மா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போய் வராக சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே எப்போவுமே ரொம்ப ரொம்ப க்ரௌட் இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் நிறைய பீப்புள்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள், வராக சுவாமி டெம்பிள். நம்மளோட வராகி அம்மனை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அன்னப்பிரசாதம் வந்து சாப்பிட போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30. காலையில் 7 மணிக்கே சாப்பிட்டாச்சு. அதனால் சாமியெல்லாம் நடந்து சுற்றி அப்புறமா சாமி பார்த்தால, அதனால் இப்போ ரொம்ப பசி இருக்குது. போய் சுவாமியோட அன்னப்பிரசாதம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நடந்துச்சு. போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். இப்போ நம்ம திருப்பதியில் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக அன்னப்பிரசாத காம்ப்ளெக்ஸ் வந்து வந்தாச்சு. இந்த அன்னப்பிரசாத சாதம் வந்து சாப்பிட போகிற வழி செம்ம சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்லைடாக மேலே ஏற மாதிரி இருக்கும். சும்மா ஒரே ஒரு ரவுண்ட் மேலே ஏறிட்டால் அங்கே போய் நம்ம சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், சூப்பராக செடியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த ஸ்லைடு ஏறணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த வியூ நான் உங்களுக்கு காமிச்சுன்னு. இதுதான் அது நம்மளோட ஏழுமலையோட மேப் மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி
இப்போ நம்ம சூப்பராக அன்னப்பிரசாதம் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வந்தாவே முடிஞ்ச அளவுக்கு இங்கே அன்னப்பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் இதான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வந்து சூப்பராக நம்ம சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக மேலே இருக்க அந்த கற்பூரம் ஏற்றுவாங்கள்ல, அதில் போய் சாமி கும்பிட்டுட்டு, அதாவது அங்கேருந்து கோபுர தரிசனம் சூப்பராக தெரியும். அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு சேலம் பஸ் ஏற வேண்டியது தான். அதாவது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சேலம் கிடையாது, இங்கே திருமலையிலேருந்து வேலூர் பஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கேருந்து சேலம் போக வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பரான திருப்பதி ட்ரிப். செம்மையாக நம்ம திருப்பதி பெங்கியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம இப்போ சேலம் கிளம்ப போகலாம். இப்போ நம்ம கற்பூரம் தீபம் வந்து ஏற்றுவாங்களே, அந்த கற்பூர மடத்துக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி இந்த விளக்குல எரிஞ்சு கீழே அடியில் இருக்குள்ள இந்த கருப்பு கருப்பு இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த கற்பூர தீபத்தோட மை இதை தான் சூப்பராக திருமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வீட்டில் வச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் போட்டு கலந்து டெய்லி நைட் தூங்கும்போது வச்சு தூங்குவோம். இது வந்து என்னோடய அம்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொன்னதுனால நம்மளுக்கு ஒரு காய்ச்சலோ ஃபீவரோ ஏதாவது ஒரு நம்மளுக்கு பாடி பெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது ஜஸ்ட்டு நம்ம நெத்தியில் வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா செம்ம ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்மணிஸ். திருப்பதியில் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி கடைகள் தான். குட்டீஸ்க்கு நிறைய டாய்ஸ், அப்புறமே வீட்டுக்கு தோரணம் கட்டுற மாலையிலேருந்து, அப்புறம் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற பொட்டு வளையல் அப்படின்னு எல்லா வகையான கடைகளும் இருக்கும். வந்துட்டு இருக்கிறதுனால அடிக்கடி தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்க மாட்டோம். மோஸ்ட் டைம் நான் வாங்குறது வளையல் தான், அது கூட இந்த டைம் வாங்கலை. நம்ம திருமலையிலேருந்து வேலூர் போகிறதுக்காக பஸ் ஏறி நம்ம வந்து உட்காந்தாச்சு. இப்போ வந்து நாம் வேலூர் போக பஸ்ஸில் உட்காந்தாச்சு. இப்போ வந்து பஸ் வேலூர் நோக்கி போய் கொண்டிருக்கு. தரிசனம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. எவ்வளோ நேரத்தில் பார்த்தோம்? 1 hour. ஜஸ்ட் 1 ஹவரில் சாமி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தரிசனம். ஹாப்பி வெற்றிக்குடியெல்லாம் போட்டு சேலம் போட்டோம். இப்போ வந்து பஸ்ஸு போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நான் திருமலையில் ஃபஸ்ட் டைம் ஒரு அதிசயத்தை வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னா நம்ம திருமலை திருப்பதி இருக்காங்க அவரோட வடிவத்தில் இருக்க அந்த பாறை வந்து நம்மளுக்கு மலை மேலே கீழே வரும்போது ஒரு இடத்துல தெரியும். பார்க்காத இந்த திருப்பதி பகவானோட பாறை வடிவம் பார்த்தது செம்ம பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் தான். திருப்பதி வந்தாச்சு இன்னும் மலை வரலைன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது வேலூரில் செம்ம மலையாக இப்போ தான் ஒரு சூப்பரான ஃபுல்ஃபில்மெண்ட்டே நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்படி தான் கண்மணி எங்களோட திருப்பதி ட்ரிப் வந்து போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.